கேப்டன் கோவப்பட்டா கூட இவர் மூலமா அதை சரி பண்ணிக்கலாம். கோவப்படுவாரா விஜயகாந்த் எப்படி? நல்லா போடுவார் சார். நல்லா போடுவார். அது அந்த நேரத்தில அவருக்கு வர கோவத்துல எல்லாம் பேங்காக்ல எல்லாம் ஒரு நேரத்தில ஃப்ளைட்டில வரப்போ, நானும் சிவாவும் ஆல்மோஸ்ட் 10 டேஸ் ஆயிடுச்சு வீட்ட விட்டு போயி. நாங்களே இவர் வந்துருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவர் யாரோடயோ ஷாப்பிங் போனவரு லேட். அப்போ சிவா சொன்னாரு, "பிசினஸ் கிளாஸ் தான்டா. அங்க அசிஸ்டன்ட் வெயிட் பண்றான். நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃப்ளைட்டுக்கு போயிட்டோம். ஆக்சுவலா பேங்காக்லேருந்து இமிகிரேஷன்லேருந்து அந்த கேட் வந்து ஒரு 15 நிமிஷமாவது நடக்கணும். நாங்க போயிட்டோம். போய் அவன் டோர் க்ளோஸ் பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்றான். கேப்டன காணோம். நான் சொன்னேன், "சிவா, நான் இறங்கிறேன். கொன்னே போட்டுருவாரு." அப்படின்னா, "இல்ல அவன் ராஜு இருக்கான், அவன் இருக்கான் பார்த்துக்குவாருன்னு" நினச்சு பேசிட்டே இருந்தோம். சரி கரெக்ட்டா உள்ள வந்துட்டார். உள்ள வந்து 5 நிமிஷம் ரணகளம். ஆவும், ஜாவும் திட்டி தீர்த்துட்டாரு. திட்டோன்னே ஒண்ணும் பேசல. இந்த நேரத்தில பேசினா எடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பக்கத்தில போய், "என்ன சாப்பிட்றீங்க?" அப்படின்னு கேட்டேன். "ஒண்ணும் வேண்டாம் போ" அப்படின்னாரு. "இல்ல சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னேன். அப்புறம் இல்ல நாங்க இப்படி தான் வந்தோம் கேப்டன். நீங்க இவ்வளவு லேட் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. சரி அது முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு. அடுத்த நிமிஷமே அப்படியே கூல் டவுன் ஆயிட்டார்.